பகுதியில இருக்க ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அந்த நேரத்துல ஒரு பாட்டி ஆத்தங்கரையில இருக்க அம்மனுக்கு வழக்கமா விளக்கு போடுற மாதிரி அன்னைக்கும் விளக்கு போடுறதுக்காக போயிருந்த சமயத்துல பாட்டி கண் முன்னாடியே அம்மன் சிலை ஆத்து தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கு. உடனே மனசுடைந்த பாட்டி தண்ணியில அடிச்சிட்டு போன சாமி கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து 300 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த பாட்டியோட வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதரும் அவரோட மனைவியும் ஆத்துக்கு துணி துவைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஆக்ரோஷமா சாமியாடின மனைவி தண்ணியில மிதந்து போற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சைகையிலே செஞ்சு காமிச்சிருக்காங்க. உடனே பதறி போன கணவர் மனைவியோட முகம் வேற ஒரு பெண் முகம் மாதிரி மாறினதை பார்த்து அரண்டு போய் மனைவியை அடிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பெண், நான் தான் ஆதி பகவதி, ஆத்தோரமா குடிக்கொண்டு இருந்த என்ன மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வழிபட்டாங்க. இயற்கை சீற்றத்தால என்னோட சிலை தண்ணியில அடிச்சுட்டு போய் சிதஞ்சிருச்சு. நீ எனக்காக ஒரு கோவில் கட்டுறையான்னு கேட்டிருக்காங்க. உடனே அவரே சிலை செஞ்சு சாமியை வழிபட்டதாகவும் காலப்போக்குல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. ஆதி நாயகி காஞ்சிபுரம் இளையனார் வேலூர்ல இந்த கோவில் இருக்கு.